சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் மட்டும்தான் பிறந்தாருன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்தாங்க, அவங்க தான் ஐயனார். இந்த உண்மை சிலருக்கு தெரியும். அப்புறம் யார் இந்த கருப்பசாமி, ஐயனார், முனீஸ்வரர், இவங்க எல்லாரும் எப்படி வந்தாங்க? இவங்க பல குடும்பங்களுக்கு குலதெய்வமா, காவல் தெய்வமா இருக்காங்க. ஏன் உங்க குடும்பத்துக்கு கூட இருக்கலாம். இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரகசியம் நம்ம சேனல்ல வரப்போகுது. ஐயனார் காவல் தெய்வங்களின் அரசனே இவர் தான். கருப்பசாமி இன்னும் சில காவல் தெய்வங்களுக்கு இவர் தான் உத்தரவு கொடுப்பாரு. கிராம எல்லையில இவர் தான் முதன்மை பாதுகாவலர். சிவனோட வலிமையும் விஷ்ணுவோட கருணையும் கொண்ட ஒரே ரூபமா இவர் நிக்கிறாரு. அடுத்ததாக கருப்பசாமி, இவர் சிவனோட ருத்ர சக்தியிலிருந்து வெளியே வந்தாருன்னு புராணங்களை குறிப்பிட்டிருக்கு. ரொம்ப முக்கியமா இவர் ஐயனாரோட ரொம்ப சக்தி வாய்ந்த படை தளபதியா இருக்காரு. அப்புறம் முனீஸ்வரர், சிவபெருமானே நேரடியா அந்தகோசுரனை அழிக்கிறதுக்காக இந்த முனீஸ்வரன் அம்சம் எடுத்திருப்பாரு. இவர் முனிவருக்கெல்லாம் ஈஸ்வரனாகவும் சிவபெருமானுக்கும் ஊர் மக்களுக்கும் பாதுகாவலான இருக்காரு. இங்கதான் சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. இவங்க 3 பேர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காவல் தெய்வங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கூட ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. கிராமத்தையும் கிராம மக்களையும் தீயவர்கள் தீய சக்தி கிட்ட இருந்து பாதுகாத்திருக்காங்க. அதான் இப்ப வரைக்குமே உங்க குடும்பத்துக்கு குலதெய்வமா, காவல் தெய்வமா இருக்காங்க. காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களோட குலதெய்வம் யாருன்னு